ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CK ராம்நாட்காரன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, டேரக்டர் விக்னேஷ் சிவன் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தாரு. அந்த ஸ்டோரியில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டோரியில் அப்படி என்ன இருந்துச்சு, அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIK. இந்த படம் ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான டேரக்டர் விக்னேஷ் சிவன் இவர் ரீசெண்டாக இந்த படத்தை பற்றி இன்ஸ்டாவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடாத ஆன்லைன் விமர்சனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரீசெண்டா ஸ்டோரி போட்டிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆன்லைன்ல வந்திருக்க விமர்சனத்தாலையும் ஆன்லைன்ல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணதுனாலதான் இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டோரி போட்டிருக்காரு. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவர் டைரக்ஷன்ல நானும் ரவுடி தான் இந்த படம் வந்துச்சு, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த படம் செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கான காரணம் இந்த படத்துக்கான எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. இந்த படத்துக்கான ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. அதையும் தாண்டி மக்களுக்கு பிடிச்ச படமா இந்த படம் அமைஞ்சது. அதனால இந்த படம் செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கு அடுத்ததா இவர் டைரக்ஷன்ல காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த படம் வந்துச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஹிட் ஆச்சு. இந்த படம் ஏன் ஹிட் ஆச்சுன்னா, சமந்தாக்காக நிறைய பேர் போய் படத்தை பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் நயன்தாராக்காகவும் போய் பார்த்திருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இருந்துச்சு. அதனால இந்த படம் செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அவர் டைரக்ஷன்ல இப்ப ரீசெண்டா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIK இந்த படம் வந்துச்சு. இந்த படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலா இந்த படம் பிரதீப் ரங்கநாதனோட லவ் டுடேக்கு அப்புறம் வர வேண்டியது. ஒரு சில ரீசன்ஸ்னால இந்த படம் வராம தள்ளி போயிருச்சு. லவ் டுடேக்கு அப்புறம் பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன், டியோட் உட்பட 2 படம் வந்துச்சு. 2 படமே பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி வசூல் பண்ணி ஒரு புதிய அளவுல சாதனை பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா தான் LIK வந்துச்சு. இந்த படம் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2025 செப்டம்பர் மாசம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு சில ரீசன்ஸ்னால இந்த படம் 3 நாள் டேட் தள்ளி போய் அதுக்கப்புறமா தான் படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் பட்ஜெட் 60 கோடி டு 70 கோடி. அது கூட தான் படம் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா விக்னேஷ் சிவன் இந்த படத்துக்கான பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி கடைசியா 100 to 110 அந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த படத்தை கொண்டு வந்துட்டாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு என்ன கேள்வினா, ஏன் பிலிம் மேக்கர்ஸ்லாம் விமர்சனத்தை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். இவர் டைரக்ஷன்லயே நானும் ரவுடி தான் இந்த படம் ஹிட் ஆச்சு. காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த படமும் ஹிட் ஆச்சு. இப்போ இந்த படம் ஃபெயிலியர் ஆயிருச்சு. இதுக்கான காரணம் ஆன்லைன் நெகட்டிவிட்டி, ஆன்லைன்ல வந்த விமர்சனத்தினாலதான் LIK படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரீசெண்டா ஸ்டோரி போட்டிருக்காரு. சரிங்க, அப்படின்னு ஸ்டோரியில போட்டிருக்காரு அப்படின்னு நம்ம தெளிவா பார்க்கலாம். இணையத்தில் தாங்கள் கண்ட அதீத எதிர்மறை விமர்சனங்களால் திரையரங்குகளில் படத்தை தவறவிட்டதாக பலர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சில படங்கள் எதிர்மறை விமர்சனங்களை தாங்கி நிற்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது சில படங்களுக்கு ஃபேன் பேஸ் ஜாஸ்தியா இருக்கும். சோ அதனால ஸ்டோரி எப்படி இருந்தாலும், ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்தாலும் ஆக்டர்ஸ்க்காகவே அந்த படம் ஓடிடும். ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி விஜய், அஜித், ரஜினி இந்த படங்களுக்கு ஸ்டோரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்காகவே ஃபேன்ஸ் இந்த படத்தை ஓட வச்சிருவாங்க. மற்றவை அவ்வாறு செய்வதில்லை. தங்களின் சூழல் சக திரைப்பட துறை அல்லது செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவு இல்லாத திரைப்படங்களுக்கு பொதுமக்களின் பார்வை அவற்றின் தலைவிதியை முற்றிலுமாக மாற்றிவிடக் கூடும். தங்களின் அறிவுத்திறனையோ அல்லது மேன்மையையோ வெளிக்காட்டும் நோக்கில் எழுதப்படும் விமர்சனங்கள் ஒரு திரைப்படத்தை விமர்சிப்பதையும் தாண்டி பார்வையாளர்களை அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதிலிருந்து ஊக்கமிழக்க செய்து லட்சியமிக்க திரைப்பட இயக்குநர்களின் கனவுகளை நசுக்கி விடுகின்றன. LIK படத்தின் வசூல் முடிவை என்னால் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சோ இதை வச்சு பார்க்கும்போது LIK படத்தோட பட்ஜெட் 100 to 110 கோடி. ஆனா இந்த படத்தோட ஃபைனல் தியேட்டரிக்கல் ரன் வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆபீஸ் 60 to 70 இந்த கோடிக்குள்ள தான் வசூல் பண்ணிச்சு. மேலும் நம்பிக்கையூட்டும் தொடக்க வார வசூலுக்கு பிறகு கதைக்களம் இவ்வளவு விரைவாக மாறியதுதான் மிகவும் வருத்தம் அளிக்கிறது. வித்தியாசமாகவும் முழுமையாகவும் தனித்துவமாகவும் இருக்க முயன்ற ஒரு நேர்மையான தமிழ் திரைப்படம் அதன் பார்வையாளர்களிடமிருந்து இன்னும் கொஞ்சம் தாராள மனப்பான்மையை பெற்றிருக்க வேண்டும் என்று நான் உண்மையாகவே உணர்கிறேன். இது போன்ற ஒரு திரைப்படத்தை உயிர்ப்பிப்பதில் உள்ள போராட்டத்தை பலர் பார்ப்பதில்லை. அதை உருவாக்குவது கடினமாக இருந்தது, வெளியிடுவது அதைவிட கடினமாக இருந்தது. அந்த சவால்களை கடந்து வந்த பிறகு அது இப்படி முடிவதை பார்ப்பது வேதனையாக இருக்குது. இருப்பினும் முதலில் வெளிவந்த போது ஏற்றுக்கொள்ளப்படாத சில திரைப்படங்களால் சினிமா நிறைந்துள்ளது. அந்த எண்ணம் ஒருவித ஆறுதலை அளிக்கிறது. நேற்று ஒரு ஞானி, ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார். அது மனதில் அப்படியே பதிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால இவர் ஸ்டோரி போட்டிருக்காரு. சோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது LIK படத்துக்கு நெகட்டிவிட்டி விமர்சனங்கள் ஆன்லைன்ல நிறைய வந்ததுனாலதான் இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டோரியில சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, ஆன்லைன்ல வர விமர்சனங்கள் காரணத்தினாலதான் படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. சரி, நம்ம இந்த பாயிண்ட்டுக்கே வருவோம். இந்த வருஷமே பாத்தீங்கன்னா நல்ல படங்கள் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவாவோட தலைவர் தம்பி தலைமையில் இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா வெற்றி பெற்றுச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ஆன்லைன்ல வரதான் செஞ்சது. ஆனா இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கு அடுத்ததான் தாய் கிழவி இந்த படத்துக்கு விமர்சனம் வரதான் செஞ்சது. இந்த படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கு அடுத்த படம் யூத் இந்த படமும் பிளாக் பஸ்டர்
ஹிட் ஆச்சு. அதுக்கு அடுத்ததான் சூர்யாவோட கருப்பு படம், இவருடைய கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா ஃபிளாப். ஆனா அதுக்கப்புறமா கருப்பு படம் வந்துச்சு. இந்த படம் அந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்ன மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களே சொல்லியிருக்காங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா வெற்றி பெற்றுச்சு. இப்போ ரீசெண்டா பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் பாக்ஸ் ஆபீஸ் ரீதியா வெற்றி பெற்றுச்சு. சோ நான் சொன்ன இந்த எல்லா படங்களுக்கும் விமர்சனம் வரதா செஞ்சது ஆன்லைன்ல. ஆனா எப்படி ஹிட் ஆச்சு? ஒரு படம் வந்தா அந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆயிரும். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பிரசாந்த் நீல் இவர் டைரக்ஷன்ல KGF படம் வந்துச்சு. இந்த படம் செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து பார்ட் 2 பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இப்போ அவர் டைரக்ஷன்ல பிரபாஸ் நடிச்ச சலார் படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு ஆன்லைன்ல நெகட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறமா டைரக்டர் பிரசாந்த் நீலே சொல்லிட்டாரு, இந்த தப்ப நான் சலார் பார்ட் 2லயோ நான் அடுத்த வர படங்களையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இவரு கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதாவது இவர் விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா விக்னேஷ் சிவன் ஏன் ஆன்லைன் விமர்சனத்தை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு தெரியல. இவர் ஸ்டோரியை போட்டிருக்காரு. இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது என்ன சொல்றது நமக்கே தெரியல. நம்ம பொறுமையா ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரியை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்டா நான் சொல்லிக்கிறேன், படத்துல ஸ்டோரி நல்லா இருக்கணும், அப்படின்னா எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும், அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். இந்த ஃபார்மேட்ல படம் வந்தா படம் செம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிரும். இது என்னோட ஒப்பீனியன். இந்த ஃபார்மேட்ல பேஸ் பண்ணி வந்த படங்கள்லாம் மாபெரும் ஹிட் ஆயிருக்குது. LIK ஃபெயிலியர் ஆனதுக்கு ஆன்லைன் விமர்சனம் தான் காரணமா? இதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.